ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பீஃபோட ஈரல் செய்ய போகிறேன். பீஃப் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். நிறைய வாட்டி வாஷ் பண்ணால் அதோட பிளட்டெல்லாம் போயிடும், ரத்தம்லாம் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டு 1/2 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றுறேன். அது 4-5 விசில் விடுங்க. ஏன்னா பீஃபோட ஈரல்றதுக்காக நல்லா வேகணும். அதனால் ஸ்லோ வச்சு ஒரு 5 விசில் விட்டுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஏற்றிடுங்க. ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அதை அப்படியே விட்டுருங்க. விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துருச்சு, அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹார்டாக ஒரு ஈரல் ஹார்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். நம்ம மசாலா நான் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். நீங்கள் ஈரலுக்கு தகுந்தபடியாக நீங்கள் மசாலா போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட்டே நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஃபஸ்ட்டே எண்ணெய் போடலை, இப்போ போடுங்க எண்ணெய். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயோட அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா அதுலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே ஸ்லோ வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே எண்ணெயோட சூப்பராக நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மசாலா ஸ்மெல்லாம் போகணும். அது மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லோ வச்சே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி விடணும். அந்த டைமில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். கீழே அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சா டேஸ்ட் இருக்காது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி விடும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஈரல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லதுங்க. ப்ரெக்னென்சி இருக்கிற டைமில் பிளட் எப்போ கம்மியாக இருக்கும், 9 பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ 9, 8 அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அது மாதிரி ஈரல் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பீஃப் ஈரல் ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிளட் ஏறும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள்.